இது என்ன சட்டமன்றமா இல்ல சண்டை மன்றமா? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அளவுக்கு பொறுமையா தான் நானும் இருந்தேன். ஒரு வாரமா நான் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல என்னால முடியாது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் சட்டமன்றத்துல கொதிச்சு பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அப்பா நீங்களாவது இதை பத்தி பேசுனீங்களே, நாங்களும் ஒரு வார காலமா பாக்குறோம், என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்துல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதை ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆச்சு, இவங்க இந்த மாதிரி சொல்லும் போது எதிர் தரப்புல இருந்து என்ன பதிலடி வந்திருக்கு, அதுலமே விரிவாக பார்க்க போறோம். முதல்ல இவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சட்டமன்றமாகவே தெரியலங்க. ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனையே பேச மாட்டாங்க. இப்ப ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசி விட்டுறாங்க. இரண்டு கட்சிகளும் வந்து ஒரு வார்த்தை போர் செய்யக்கூடிய இடமாக தான் சட்டமன்றம் இருக்கு. இன்னொரு உண்மையை வெளியே சொல்றாங்க. என்னன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போல அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆவாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வேலை வெட்டியும் விட்டுட்டு பகலா உட்காந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாங்கள் டேட்டாவோட வருவோமா, அடுத்த நாள் எல்லாருமே இவர் ஒன்று பேசி விடுவாரா, எதிர்கட்சியை தூண்டி விடுவாங்களா, 2 பேரும் அடிச்சுப்பாங்களாம். எங்களுக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுதே. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, இதெல்லாம் நியாயமா? தயவு செஞ்சு அவரை பேச விடாதீங்கன்றாங்க. அதோட மைக் வந்து கட் ஆயிடுது. ஆனால் சபாநாயகர் சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள பேச விடல. அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவரை பேசாமல் இருக்க சொல்லுங்க, அவர் பேசினா மட்டும்தான் இங்கே சண்டையே வெடிக்குது, அவர் அமைதியாக இருக்கிற வரையும் சட்டமன்றம் நல்லா போகுது, அவர் வாயை திறந்தா மட்டும்தான் இந்த சண்டை அதிகமாகுதுன்னு சொல்லும் போது கரெக்டாக மைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய மைக்கின் வாயிலாக அவங்க யாரை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. யார் அவங்க, அந்த அவருன்னு யாரை சொல்கிறாங்கன்னா, ஆதவர்ஜுன் அவர்களை. இவர் தான் இப்போ பார்த்தாலும் சண்டையை மூட்டுற வகையிலே பேசுகிறாருன்ற மாதிரி இவங்க ரொம்ப நேரமாக பேசிட்டு உட்காராங்க. அங்கேருந்து ஆதவர்ஜுன் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு. அந்நியாரே, உங்கள் மீது எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, நம்ம ஒரு நட்புல தான் இருக்கிறோம். எதிர்கட்சி என்பது ஒரு தீக்குச்சி மாதிரியா. இப்போ நாங்கள் ஒரு பால் குண்டா, அவங்க எதிர்கட்சி தீக்குச்சி, எங்களை வந்து அடுப்பை பற்ற வச்சு அவங்க தீ மூட்டினாங்கன்னா நாங்கள் எரிவோம். அதுவே வந்து எல்பிஜி கேஸை பிடுங்கி விட்டுட்டு அவங்க வந்து தீப்பத்தி வச்சாங்கன்னா நாங்கள் வெடிப்போன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு உட்காராரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, சட்டமன்றத்தில் எடுக்கக்கூடிய எல்லா சண்டைகளுமே ஆரம்பித்து வைக்கிறது எல்லாமே எதிர்கட்சியினர் தான். அவங்க டேட்டாவே இல்லாத பொய்யான தகவலை பேசுகிறாங்க, அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்பதற்காக தான் இப்படி வெடிக்கிறோன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தேவையற்ற பேச்சுகள் வந்திருக்கு, எந்தெந்த இடங்கள்ல இருந்து தேவையில்லாமல் சட்டமன்றத்துடைய டைம் என்பது வீணடிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து ஆதவர்ஜுனை பற்றி இன்னைக்கு பேசியிருந்தாங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் எப்போ வருவார்னா, சிஎம் கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும் போது, இப்போ ஏதாவது இந்த கட்சியில இருந்து ஒருத்தர் அழைப்பு விட்டுருவாங்க, அது ஒரு பெரிய சண்டையாக மாறிடும், அதுக்கு இவங்க பதில் சொல்ல தெரியாது. அப்போ அதை சமாளிக்கிற ஏதாவது ஆரம்பிக்க மாட்டார் சண்டையை, இருக்கிற சண்டையை இன்னும் பெருசாக்கி விடுவார், அவங்களை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாரு. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் அவர்கள் தான். நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க யாரே, இன்னைக்கு நீங்கள் வந்து நிர்மல்குமாரை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இப்போ சட்டமன்றம் தொடங்கி இந்த ஒரு வார காலமாக பாருங்களேன், முதல்ல வந்து சட்ட ஒழுங்கு தொடர்பான போதைப்பொருள் தொடர்பான கேள்விகளை முன்னெடுத்து வைக்கும் போது திமுக பீரியட்ல நீங்கள் ஜாஃபர் சாதிக்க தப்பிக்க விட்டீங்கன்ற மாதிரி ஏதேதோ பேசினாரு. அந்த சண்டை அப்படியே போயிடுச்சு. ரொம்ப தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சட்ட ஒழுங்கு. எவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, பாலியல் குற்றங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு இருக்கு. தண்டனைகள் என்ன பண்ண போறீங்க, எப்படி வந்து சட்ட ஒழுங்கு நீங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வர போறீங்கன்னு சொல்லி இது குறித்தான கேள்விகளை முன்னெடுத்து வைக்கும் போது, இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் சும்மா வாய் தகராறுக்கெல்லாம் அடிக்கிறாங்க, சாவடிச்சிடறானுங்க, 40 பேர் கும்பல் வந்து ஒருத்தனை போட்டு அடிக்கிறான். இவ்வளோ விஷயங்கள் அப்படியே சாதாரணமாக நடக்குது. இது குறித்து கேள்வி கேட்கும் போது நீங்கள் திமுக பீரியட்லன்னு போயாச்சு. இதை ஆரம்பித்து வைத்ததும் நிர்மல்குமார் தான். இப்படி பேசும்போது அவங்க பதிலடி கொடுப்பா இருப்பாங்களா, அதனால அன்னைக்கு சட்டமன்றமும் அப்படியே போயிடுச்சு. அடுத்து இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விவாதம் போயிட்டு இருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டு பேசும்போது கரூர் கம்பெனின்னு சொல்றது, அதுக்கு இவர் பதிலடி கொடுக்குற மாதிரி சங்கி அமைச்சர்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து இன்னும் நீங்க 2 அடி இறங்கி பேசுனீங்கன்னா நான் ஒரு 200 அடி இறங்கி பேசுவேன்ற மாதிரி அவர் ஒரு பதிலடி. அதாவது பாத்ரூம்ல 3 மணி நேரம் அமர்ந்திருக்க கொண்ட அமைச்சர்னு சொல்லி எதிர்கட்சியினரை தூண்டி விடுறது, இவ்வளவு பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். என்னன்னா, என் டேபிள்ல வந்து 3 ஃபைல்ஸ் இருக்கு, என்னை திறக்க வச்சிடாதீங்கன்ற மாதிரி பேசியிருந்தால, இது என்ன, இது குறித்தான கேள்வியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து வைக்கிறார். அது என்ன ஃபைல்ஸ், ஓபன் பண்ணுங்க, நீங்க எல்லாமே ஓபன் பண்ணதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க, உங்ககிட்ட எல்லா ஆதாரங்கள் இருந்தது என்றால் தாராளமாக ஆக்ஷன் எடுங்க. இது ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கே. இப்போ ஒரு குற்றம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருடிட்டு போயிட்டான், நான் திருடனை பிடிச்சி வச்சுட்டேன், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால இவங்க சொல்றாங்க, அதுக்கு நாங்க எப்போ திறக்க போறோம், இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸே இல்லையா, இப்படி ஒரு பதிலடி தான் கொடுத்துருக்கணும். இவங்க தராதன் விளைவாக இவர் என்ன கேட்டுட்டாருன்னா, இதுக்கு ஜோசியக்காரன் மூலியமாக ஏதாவது நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கீங்களா சொல்லுங்கன்னு அவர் கேட்டார்.
மாட்டார். இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கலைஞர் அவர்கள் மஞ்சள் துண்டுலாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பல்வேறு விளக்கங்கள் இருந்த போதிலும் இவர் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து இவரே கிரியேட் பண்றாரு. சரி இது விடுங்க, இவர் ஜோசியக்காரன்னு சொல்லிட்டாரு, இவர் மஞ்சள் துண்டுன்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி பரந்தூர் விமான நிலையம் குறித்தான விஷயத்த விரிவா பேசிட்டு இருக்காங்க. இப்ப டிஎம்கே எதற்காக அங்க ஒரு பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா, விவசாயிகளுடைய நலன் பாதிக்கப்படுது, எங்க அரசு இதனாலதான் விவசாயிகளுக்கு துணை நிற்பதற்காக தான் இப்படிப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை அப்படின்ற ஸ்டாண்ட நிக்கிறோம்னு சொல்லி உங்க தரப்பு விவாதத்தை நீங்க முன்னெடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எந்த ஒரு இந்த ஜி ஸ்கொயர் மாப்பிளைக்கு காப்பாத்துறதுக்காக தான் நீங்களா எரிஞ்சிட்டு வரீங்கன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத விஷயத்த பேசுறாரு. இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக் வந்து பரந்தூர் விமான நிலையம் குறித்தான டாபிக். ஆனா இதுக்கு பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு ஒரு கருத்துல ஸ்டாண்டா இருக்கீங்கன்னா அந்த நிலைப்பாடை கூட சொல்ல முடியாத நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதை ஒரு ஜி ஸ்கொயர் மாப்பிளன்னு சொல்லி சட்டப்பேரவைக்கு வெளியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு அரசியல் மேடையில கூட இது பேசக்கூடாதுன்ற விஷயங்களை சட்டமன்றத்தில் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வருமா வராதா, அப்படி நீங்க வராதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கையகப்படுத்த நிலங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க, விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதியை திரும்பி வாங்க போறீங்களா, இது குறித்தான விஷயங்களை நீங்க விவாதிக்கணும். ஆனா இதை அப்படியே மாத்திட்டு இவர் ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஆரம்பிச்சு விட்டதால இந்த டாபிக் எல்லாமே அப்படியே கைமீறி போய்விட்டது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் எதற்காக நான் சொல்றேன்னா, அதை வச்சு நான் சொல்றேன்ல, அவங்க தான் எங்களை ட்ரிகர் பண்ணி விடுறாங்கன்னு. ஆனா உண்மையாக பார்க்கும்போது ஏன்னா இரு தரப்பினருமே இப்போ இவங்க வந்து ட்ரிகர் பண்ணி விடும் போது இவங்க பேசிதான் ஆகணும், அதற்கான பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அது எதிர்கட்சி பண்ணாலும் சரி, ஆளுங்கட்சி பண்ணாலும் சரி. ஆனா அதற்கான ஆரம்ப புள்ளியாக இருப்பது அதிகமாக ஆளுங்கட்சியினராக தான் இருக்கிறாங்க. சபாநாயகர் சொல்றாரு, நாங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுகிறோம் என்று. இது எப்படி ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும்? நீங்க என்ன வேணா பேசலாம், நீங்க தாறுமாறா நாகரிகம் மற்ற இல்லாத பொய்யான வதந்திகள் எல்லாத்தையுமே நீங்க பேசலாம். அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்க கூடாது, அது பொய்ன்னு கூட நாங்க சொல்லக்கூடாது. ஏன்னா சபாநாயகர் அதை நீக்கிடுவாரு. அப்படி நீக்கிறது மூலியமாக என்ன நடக்க போகுது? ஏன்னா அவர் வந்து ஒரு பொய்யான தகவலை சொல்றாரு, ஆதாரமற்ற தகவலை சொல்றாரு, நாகரிகமற்று பேசுறாருன்னா அது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அது லைவ்ல போயிட்டு இருக்கு. அதை வந்து அவங்க ஒரு டிவிக்கு வாரிசு என்ன பண்றாங்கன்னா, அதை அப்படியே கொண்டு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க. அப்ப எங்க தொண்டர்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? இது ஒரு கட்சியினர் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். இப்படி தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பிரச்சனை சட்டமன்றத்தில் போயிட்டு இருக்கோம், அதை பற்றி விவாதிக்கவே மாட்டாங்க. இப்ப நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா பிஎம்கே சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக பேசுறார்கள். இந்த காவிரி பிரச்சனை வரும்போது கூட ஆளுங்கட்சி தரப்புல இருந்தோ எந்த கட்சி தரப்புல இருந்தோ அவ்வளவு விரிவாக பேசல, ரொம்ப டீடைல்டா அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டாண்ட ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. இப்படி மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேச விடும் போதுதான் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் என்ன, ஏன்னா அந்தந்த தொகுதியில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருக்கும் பேசக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி தரணும். அப்பதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களால வந்து அட்லீஸ்ட் மக்களுடைய பார்வைக்கு, அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு முன் கொண்டு வர முடியும். ஆனா நாங்க தொடர்ந்து இங்க ரெண்டு கட்சியோட வார்த்தை போராக இருக்கக்கூடிய இடமாக மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குமே. ஆனால் என்ன நடக்கும்? இதுதான் அவங்க கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. சரிங்க, இது அப்படியே ஒரு சீரியஸான டாபிக். இதை தாண்டி ரொம்ப காமெடியான விஷயங்கள்லாம் சட்டமன்றத்தில் நடக்குதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எப்படியோ ஒரு 5-6 வாட்டி மேல ஒரு 10 வாட்டி கிட்ட இந்த வீடியோ பார்த்திருப்பேன். அமைச்சர் விஸ்வநாதன் வர்சஸ் அந்த KN நேரு அவர்களுடைய இந்த காமெடி இதுவாது பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி கோவத்தில் அடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் பேசுறாங்க, அதை பத்தி போயிட்டு இருக்கு. ஆனா விஸ்வநாதன் என்ன பண்ணிட்டாருன்னா, பேசக்கூடிய விஷயத்தினாலேயே பாத்தீங்கன்னா டைமை வீணடிக்கிறாரு. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா முடியாது என்றார்கள், நடக்கக்கூடாது என்றார்கள், முடிக்க முடியாது என்றார்கள், நடக்கக்கூடாது என்றார்கள் சொல்லி 2024 சொல்லி பேசின விஷயத்தையே ரிப்பீட்டடா 2 நிமிஷம் பேசிட்டு இருக்காரு. KN நேரு எழுந்துனா அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எழுந்துல என்னங்க நடக்குது சட்டமன்றத்தில், நீங்க கவிஞரா இருக்கலாம், ஆனா அதை 2 வாட்டி அவர் பேசிட்டு இருந்தாருன்னா மற்றவங்களாம் எப்ப பேசுதுன்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு அடக்க முடியல. என் தாவேக்காவோட MLA கனிமொழி கூட ரொம்ப குலுங்கி சிரிச்சாங்க. இப்படி தாங்க சட்டமன்றம் மொத்தமாக போயிட்டு இருக்கு. இதை தான் வந்து பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு முன்னிருந்து சொல்லியிருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனையை விவாதிக்கிறது தவிர இங்க எல்லாமே நடக்குது. இது சட்டமன்றமா இல்லை, இது சண்டமன்றமா இருக்கு. முக்கியமாக அவரை கொஞ்சம் வாயை திறந்து பேசாம இருக்க சொல்லுங்க. அவர் அமைதியா இருந்தாலே சட்டமன்றம் நல்லா போகுன்ற மாதிரி அவர்களுடைய உரையை பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு நல்லா போயிருந்த
இருந்துச்சுன்னா இந்த நேபாளத்தில் நடந்த இந்த பெருவெள்ளம் துயரம் குறித்தான விஷயங்களை விரிவாக விவாதிச்சிருப்பாங்க. அது குறித்து முன்னெடுத்து வைக்கும் போதே இங்கே ஒரு பெரிய சண்டையாக மாறிடுச்சு. நாங்கள் தான் முதல்ல சொல்லுவோம், நாங்கள் தான் முதல்ல பேசுவோன்ற மாதிரி. இதே நிலை தொடருமானால், இதே ஒரு நிலைப்பாட்டை தாவேக அரசு நாங்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு பதிலை சொல்லிடுவோம், அது உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி விஷயத்தை மாற்றுவோம்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மக்களுடைய பிரச்சனை கூட தீர்வு இல்லாமல் தான் முடியும். இன்னைக்கு ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு பதில் கேட்குறோம், அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டுறாங்க, அதனால தான் நாங்கள் வெடிக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. நியாயப்படி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூடுகை என்பது எதிர்க்கட்சி தரப்புல இருந்து ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்பாங்க. இவங்க தான் அதுக்கான பதிலை சொல்லணும். தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பற்றி கேட்குறாங்க, காவிரி பிரச்சனை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி பற்றி கேட்குறாங்க, மானிய கோரிக்கைகள் பற்றி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பதில் இருக்காது. நாங்கள் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அதனால தான் நாங்கள் வெடிக்கிறோம்னு சொல்லி ஆதவர்ஜனா பேசுகிறாரு. ஒன்றும் புரியலங்க. ஆல்ரெடி இவங்க மரபை மீறிட்டாங்க. வித்தியாசமாக சட்டமன்றத்தில் நடக்குது. இன்னைக்கு பிரேமலதா அவர்களுடைய இந்த மனக்குமுறல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம பதிவில் சொல்லிடுங்க. இன்னும் சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பார்க்கணுமோ, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீங்கள் எல்லாமே பண்ணுறாங்க, கவிதை சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, இன்னும் பாட்டு பாடி டான்ஸ் மட்டும் தான் ஆடலைன்னு சொன்னார். பாட்டும் பாடிட்டாங்க. இன்னும் என்னென்ன சட்டமன்றத்தில் நடக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை குறித்து உங்களோட கருத்து என்ன நம்ம பதிவில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.